ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோஸ் ரெசிபீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம கல்யாண வீட்டில் வைக்கிற கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம நார்மலாக கேசரி என்ன பண்ணுவோமோ அதே ரேஷியோ தான், 1:2:3 ரேஷியோவில் தான் இந்த கல்யாண பைனாப்பிள் கேசரியும் நம்ம பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம நார்மலாக கேசரி என்ன பண்ணுவோமோ அதே ரேஷியோ தான், 1:2:3 ரேஷியோவில் தான் இந்த கல்யாண பைனாப்பிள் கேசரியும் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். என்கிட்ட திராட்சை இல்லை, அதனால நான் பாதாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாதாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா திராட்சையும் யூஸ் பண்ணிக்கலாம். எது போட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம 1 கப் ரவாவையும் நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிதமான சூட்டில் வச்சு நம்ம அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சுகரை ஆட் பண்ணணும். 2 கப் சுகரை நம்ம அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 3 கப் தண்ணியே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணுற ஸ்டேஜுக்கு அது வரணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லோ கலர் ஃபுட் கலரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டு அதை நல்லா கிளறணும். இந்த ஸ்டேஜில் பைனாப்பிள் எசன்ஸையும் ஏலக்காய் தூளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம இறக்கும்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபைனலாக நம்ம இறக்கும்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கல்யாண வீட்டில் நம்மளுக்கு கொடுக்குற அந்த பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.